சின்ன வயசில் நானே என் தம்பியும் ரிமோட்டுக்கு சண்டை போட்டால் எங்கள் அம்மா என்னை தான் வந்து திட்டுவாங்க. நீ தான் பெரிய பொண்ணு, நீ தான் விட்டு கொடுத்து போகணும், தம்பிக்கிட்ட சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சண்டே டைம்லாம் வீட்டெல்லாம் அம்மா க்ளீன் பண்ணும்போது என்னை திட்டிகிட்டே க்ளீன் பண்ணுவாங்க. ஒரு பொம்பளை பொண்ணு வீட்டில் இருக்க, இதெல்லாம் க்ளீன் பண்ணலாம்ல, அம்மாவே க்ளீன் பண்ணுறேன் பாருன்னு சொல்லுவாங்க. வீட்டில் எங்கன்னா முடி இருக்கிறத பார்த்தாங்க அப்படின்னா எனக்கு தான் டோஸ் வரும். எங்கே முடி இருந்தாலும் இது கெஜாவோட முடி தான், வீட்டுள்ளே தலைவாடுறா அப்படின்னு திட்டுவாங்க. வாமா 2-3 சமையல் கற்றுக்கோ, ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும், இல்லைன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் மாமியார் திட்டுவாங்க அப்படின்னு திட்டுவாங்க. வெளியில் போயிட்டு கால் வாஷ் பண்ணிவிட்டு காலை துடைக்காமல் உள்ளே வந்தால் திட்டுவாங்க. பாரு வீடு ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது, மேட்டில் காலை துடைச்சிட்டு தானே உள்ளே வரணும்னு திட்டுவாங்க. ஆனால் எங்கள் அப்பா, ஏன் குழந்தைய எதனா ஒன்று சொல்லிகிட்டே இருக்க, என் பொண்ணு எல்லாத்தையும் செஞ்சுடுவா அப்படின்னு சொல்வார். அதுக்கு எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஆமாம் உங்கள் பொண்ணு எதனா ஒன்று சொன்னால் அவங்களுக்கும் பொத்துட்டு வந்துடும் அப்படின்னு எங்கள் அப்பா கிட்டேயும் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ தான் புரியுது, அம்மா சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் அவங்களுக்கு இருந்த பயமும் அக்கறையும். கல்யாணத்துக்கு அப்புறம் யாராவது அவளை எதனா சொன்னால் அவளால் தாங்கிக்க முடியாதுன்னு தான் நம்மளை சின்ன வயசுலேருந்தே திட்டி ஒன்று ஒன்றா கற்றுத்தராங்க. இதெல்லாம் எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. எனக்கு மட்டும்தான் இப்போ புரிஞ்சுதா, இல்லை உங்களுக்கும் இப்போ தான் புரிஞ்சுதா? அம்மாவோட அக்கறையும் அன்புன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் அம்மாவுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.